Friends, many people are asking me about this exercise called the farmer's walk. In olden days, the farmers used to carry their produce in the fields and they lift them with both hands, one sack on this hand and another on this hand, and walk across the length of the field to get back to the barn or the house or wherever it was. ஃபார்மர்ஸ் வாக்குன்னு ஒரு எக்ஸசைஸ் பண்ணி நிறைய கேட்டிருக்காங்க. அந்த காலத்தில் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு கையில் ரெண்டு மூட்டையை தூக்கிட்டு வயல்லேருந்து தூக்கிட்டு நடந்து வருவாங்க. நடந்து அந்த வயல் கடைசிக்கு வந்து களத்துக்கு எங்கேயே போட்டுருவாங்க. நம்ம முன்னோட தலையை தூக்கிட்டு வந்தாங்க. சில பேர் ரெண்டு கையிலையும் ரெண்டு தூக்கிட்டு வருவாங்க. அந்த பயிற்சி தான் இது. ரெண்டு டம்பிள்ஸ் தரையிலேருந்து எடுத்துக்காங்க. ஓரளவுக்கு கனமாக இருக்கணும், ரொம்பவும் கனமாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் லைட்டாக இருக்கவும் கூடாது. பிக்கப் a pair of dumbbells which is neither too heavy nor too light. It should be just adequate. You hold it like this by the sides. ரெண்டு பக்கமும் ரெண்டு கையில் சைடில் பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிக்கக்கூடாது, இப்படி பிடிக்கவும் கூடாது, சைடில் வரணும், தொங்க விடக்கூடாது. என்ன பண்ணணும், லேசாக டிவைட் இப்படி கொஞ்சம் ஷோல்டரை வெறப்பாக வச்சு பிடிச்சிக்கணும். நம்மள அறியாமலே அதிக வெயிட் தூக்கினா அப்படி வெறப்பாக பிடிச்சிக்கணும். அது மாதிரி நம்ம இமேஜின் பண்ணி பிடிச்சிக்கணும். ஜஸ்ட் shrug your shoulders up and hold the weights and just walk along the length of the gym to the other end. Walk in a straight line. You should not oscillate like this or amble like this. You should not run. இதாவது தூக்கிட்டு வெறப்பா நடக்கணும். இது இப்படி போகக்கூடாது, இப்படி போகக்கூடாது, முன்னால் ஓடக்கூடாது. There should not be any swinging of these arms. Just walk at a normal pace. You should not run. You go to the length of the gym to the other end and then just walk, turn back and walk to the other side. திரும்ப மறுபக்கம் திரும்பி நடக்கணும். இது மாதிரி போறது ஒரு லேப்னு சொல்லுவோம். We call it one lap from the starting point to the other end of the gym and then to back against to the starting point. That is one lap. You can do 5 laps. By the end of the 5th lap, this will be feeling heavy. 5 ரவுண்ட் முடிக்கிறதுக்குள்ள இந்த வெயிட்டை தூக்கிட்டு நிற்க முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இதை செய்யறது. இந்த உடல் முழுமைக்குமான பயிற்சி. அதாவது ஷோல்டர், இடுப்பு, வயிறு, தொடை எல்லாத்துக்கும். This works the shoulders, the chest, even the chest. Grip strength, grip கையை இறுக்கி பிடிக்கிறது அது ஒன்று. Grip strength, abdomen, core, thighs and even calves. So this is a full body exercise. This requires some stamina also. இது செய்யறதுக்கு கொஞ்சம் தம்மும் தேவைப்படும். அதனால ஒரு நல்ல பயிற்சி. நீங்கள் வாரம் ஒரு நாளோ 2 நாளோ தைரியமாக செய்யலாம் இது. You can do it twice a week or even more. Thank you very much. மிக்க நன்றி. Please subscribe to my YouTube channel on the links below. Those are my affiliate links. If you click on those links, you can get a good product on health, wealth, fitness, money making, happiness, personality development and so on. I will also be making some small amount as affiliate commission. So you can help me by buying from some of those links. நண்பர்களே, யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உள்ள லிங்க்ஸில் உள்ள பொருள்லாம் நான் விற்கிற பொருட்கள் அஃபிலியேட் லிங்க்ஸ். அதில் நீங்கள் வாங்கினீங்கன்னா பொருள் ஹெல்த், வெல்த், மணி மேக்கிங், ஃபிட்னஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நிறையா இருக்குது. உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டும் கிடைக்கும். எனக்கும் ஏதோ கொஞ்சம் அஃபிலியேட் கமிஷனும் கொஞ்சம் வரும். மிக்க நன்றி.